வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்ட்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினி பூஜை கூட மேக்கிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ரீசெண்டாக 25 மினி பூஜை கூட எனக்கு ஆர்டர் வந்துச்சு. அதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி ஈஸியாக இந்த கூடைகள் எல்லாமே நான் ஈஸியாக போட்டேன் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்பயும் போடுற நார்மலாக பூஜை கூட போடுவோம்ல, அதே மாதிரி தான் பேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனால் இதில் 6 ஒரு லெக்கில் 6 குமிழ் இருக்கும். கீழே கிராஸ் நட் போட்டு ஹைட் நார்மல் வயர் யூஸ் பண்ணி போட்டுட்டு ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி சிங்கிள் ஹேண்டில் நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். இதில் 25 கூடைகள் எனக்கு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். அதில் கலர் காம்பினேஷன்ஸ் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி நாளைக்கே இந்த 25 கூடைகளே நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. நான் வீடியோ 1 வீக் பிஃபோரே நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். அதனால தான் இந்த கூடைகள் எல்லாமே நான் வீடியோ மேக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் நான் வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி எப்படி நான் இந்த ஒர்க்கை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் 6 வயர் 3.25 அடியில் நம்ம எடுத்துக்கணும். உங்களோட வயர் கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் நீங்கள் 4 அடி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 12 வயர் 3 அடியில் எடுத்துக்கோங்க. சப்போஸ் இன்னும் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறவங்க 3.25 அடி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் வயர் உங்களுக்கு போடுறப்ப கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி இந்த வீடியோட ஃபுல் டுட்டோரியல் நம்ம சேனலில் இருக்குது. நான் அதையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு வயர்ஸை ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த கேப்பெல்லாம் நீங்கள் கிராஸ் நாட்டில் போட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ரொம்ப ஹைட் ஏற்றிடாமல் ஈவனாக நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் பாருங்கள் அந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுருவேன். ஃபுல்லாக ஒரு 5 கூடைகளுக்காக நான் போட்டு வச்சுருவேங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரேடியாகவும் நம்மளால் போட முடியாது. அதனால் ஒரு 5 கூடைகளுக்காக நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணி ஒரு 8 லைன்ஸ் போடணும். நான் அந்த 8 லைன்ஸ் போடுறதுக்குமே நான் வயர் கட் பண்ணி வச்சுருவேன். பார்த்திங்களா, இவ்வளோ தான் ஆகும் அப்படின்னு கட் பண்ணி வச்சுருவேன். எப்படி நான் கால்குலேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம இங்கேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி அந்த ரன்னிங் வயரை ஒரு சுற்றி கொண்டு வாங்க. ஒரு சுற்றுலையே 3 தடவை சுற்றுங்க. இதே மாதிரி 3 தடவை சுற்றுனீங்கன்னா அது ஒரு லைனுக்கு நம்மளுக்கு சமம். அதே மாதிரி 8 லைன்ஸுக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணி நான் இந்த மாதிரி வயர் கட் பண்ணி வச்சுருவேங்க. இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நான் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். ஏணிப்படி முடிச்சு தான் நான் போட்டிருக்கேன். அப்போனா தான் ஹைட் உங்களுக்கு ஈவனாக உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும். பாருங்கள், எனக்கு வயர் எவ்வளோ கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே எனக்கு வேஸ்டேஜ் எனக்கு ஆகலை. 3ஆவது நாட்டில் இந்த மாதிரி நீங்கள் வயரெல்லாம் இன்சர்ட் பண்ணிடுங்க. ஒரு 4 நாட்டுக்காவது இன்சர்ட் பண்ணிடுங்க. அப்போனா தான் கூடைகள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்களா, அழகாக இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டு இந்த வயர் மிச்சம் இருக்கிற வயரை நீங்கள் கட் பண்ணுறீங்கல்ல, அப்போ நீங்கள் கட் பண்ணுறப்ப என்ன பண்ணணுன்னா, நீங்கள் அந்த வயரை தூக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். ஏன்னா மற்ற வயரில் கட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த நாட்டு பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மெதுவாக நீங்கள் அந்த வயரை தூக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் நீட்டாக கட் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஹேண்டில் நீங்கள் போட்டுக்கோங்க. 2 அடியில் 2 வயர் இன்னர் வயர் கொடுத்துக்கோங்க. 4 அடியில் 2 வயர் அவுட்டர் வயர் கொடுத்து நான் அந்த மாதிரி 2 வயர் ஹேண்டில் நான் போட்டிருக்கேன். நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன். நல்லா இழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி நல்லா உருட்டு கைப்பிடியாக வரும். இந்த கூடைகளை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேறு ஏதாவது இந்த கூடைகளில் சந்தேகங்கள் இருக்குது, மெஷர்மெண்ட்டில் ஏதாவது டவுட் இருக்குது, இந்த கூடைகளோட ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஆர்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ.